பார், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத ஸ்கூல் பாப்பா மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பார், அவ என்னை சப்புன்னு அரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நடு ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் என்னை மாமான்னு கூப்பிட்டுட்டா. டேய், இம்புட்டு தானடா? எதுக்கு அப்படி பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க? இருக்க பயல, நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு அப்படியே பயந்து போயிட்டேன்டா. ஜெயலட்சுமி, நில்லு, உட்காரு. உட்காரு இல்லையா? அவ இந்த வீட்டுக்கு உள்ள வந்து போறத கூட நான் உனக்காக மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா அதுக்காக என்னை முறை வச்சு கூப்பிடுற வேலைலாம் அவ வச்சுக்கிட்டா, அதுவும் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கற வேலைலாம் நீ வச்சுக்கிட்ட, கொந்தளிச்சுறேன் பாத்துக்க. டேய், என்னடா நீ முட்டா பைய மாதிரி பேசுற? அவ உன் தாய் மாமா மவ, நீ அவளுக்கு அவ அப்பன் கூட பிறந்த சொந்த தங்கச்சி மவ. பேசாத, அத மட்டும் பேசாத. ஏற்கனவே அந்த முறையதான் அவ முச்சந்தி பூரா செதற விட்டுக்கிட்டு கிடக்கா. அது அப்படியே மூளைக்குள்ள உட்கார்ந்து அப்படியே முள்ளு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு கிடக்கு. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி, உனக்கு நல்ல ரைமிங்ல பேச வருதுடா. நீ பேசாம ஏதாவது ஒரு சீரியலுக்கு வசனை எழுதுறியா? இங்க பாரு. ஏய் ஏய், நில ஜெய. இப்ப எதுக்குடா இப்படி கோமாளித்தனம் பண்ற? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. டேய் போடாங்கட்ட, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. ஜெயலட்சுமி, காது கிழியுதுடா. என்ன கத்திக்கிட்டு இருக்க? என்ன இது கண்டபனி எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சிருக்காங்க? ஏய், என்னாச்சு? என்னடா என்ன கண்ணல இப்படி கிடக்கு? நீ பண்ண வேலை தானா? எதுக்குடா இப்படி தூக்கி போட்டு உடைச்சிருக்க எல்லாத்தையும்? இந்த வீட்ல யாரு மண்டே உடைக்க முடியல, அதனாலதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அத்த, இந்த மொசக்குட்டி எங்க? அவதான இந்த மதினின்னு இந்த ஜோதிப்புல கூட சேர்ந்து திரியறவ. அவளை தூக்கி போட்டு 4 சாத்துறேன், அப்பதான் எல்லாம் அடங்கும். அது மர்மோனே, வீட்ல ஐஸ் தனியா படுத்து கிடக்கா. அதான் இதுங்க 2 துணைக்கு போய் படுக்கிறேன்னு படுத்திருக்கு. பொம்பளை பிள்ளைகள் தனியா இருக்க வேண்டாமேன்னு உங்க அப்பாவும் அவங்களுக்கு துணையா இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? நம்மளும் போலாம். இங்க பாரு, நீயும் உன் மருமகளும் இந்த வீட்ல நல்லா சந்தோஷமா இருங்க. வாசத்தை போலாம். கொஞ்சம் இருடா, எங்க போனாலும் ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. மதனி, தரமான வாழைக்கருவாடை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியே சுரக்காயை வெட்டி போட்டு உங்க கையால மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுங்களேன். என்னாலெல்லாம் வச்சு கொடுக்க முடியாது. இந்த குதி குதின்னு குதிக்கிறான்ல, அவனை வச்சு தர சொல்லி நல்லா சாப்பிடுங்க. எப்ப பாரு பெத்தவ கூட சண்டை போடுறதே வேலையா போச்சு. யாரு? நானா? சும்மாவா சண்டை போடுறேன்? உன் அண்ணன் மகளை எனக்கு பிடிக்காது. அவளெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. அவ என் முகத்துக்கு முன்னாடி வந்து மாமா மாமா பண்ணலாம். அத்த, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பஜார்ல அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் மாமா மாமான்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் மீறி அந்த பிள்ளை வஞ்சோம்னா, ஏன்டா பொம்பளை பிள்ளை அதை ஏன்டா வயிறாங்கிறாங்க, அதுவும் மாம முன்ன தானடா அதை எதுக்குடா வயிறாங்கிறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏய், யாரும் காரணம் கிடையாதுடா, எல்லாம் உறவு முறை தான் காரணம். இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு திரியற? நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நம்ம இல்லன்னு சொல்லிட்டாலும் உறவு இல்லன்னு போயிராது. அப்ப அந்த உறவை கை நீட்டி கூப்பிடலனாலும் பரவாயில்ல, அதுவா தேடி வரப்போ போ போன்னு விரட்டாம இருந்தாலே போதும். இங்க பாரு, இப்படியே தத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தானே வையே, என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது.
இப்ப நான் சொல்றேன், நாளையில இருந்து அந்த ஜோதி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவ வருவா, வந்தே தீருவா. ஏ, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, போட. அதுவும் என்னைய மீறி பெத்த தாய தாண்டி அவளை நீ என்ன செஞ்சு போடுவேன்னு நானும் பாக்குறேன். மதனி, நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. போவியல எது எனக்கு அவளுக்கு சண்டைனா நீ எதுக்கு குறுக்க வர? இங்க பாரு, இப்படியே பண்ணிக்கிட்டு தெரிஞ்சானா அம்மா அம்மாலாம் பார்க்க மாட்டேன், மூக்க பிடிச்சு திருவிடுவேன் பாத்துக்க. லூசு பையல, சமைக்க போற நேரத்துல எதுக்குடா அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்க? காரை தள்ளி போட்டு போறாங்க. இவன் ஒருத்தே எப்ப பார்த்தாலும் திங்கறத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். மர்மோனே, நீயும் நானும் உங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு கிடக்கிறது வேஸ்ட், அந்த ஜோதி கூட சண்டை போட்டுட்டு கிடக்கிறது வேஸ்ட். அதுக்காக சமாதானமா போ சொல்றீங்களா? சமாதானமா போற மாதிரி நடிக்கணும்னு சொல்ல வருது இல்லக்கா? ஐயோ, உன்னை கழுத்து நடிச்சு அப்படியே கொன்னு போட்டுருவேன். பேசாம இருடா சின்ன பையல. மர்மோனே, அந்த ஜோதிகாரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதெல்லாம் அந்த கிழவிக்கு தெரிஞ்சா நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே சொல்லுது எங்க அம்மா. உங்க அம்மா சொன்னா அதை அப்படியே நம்பிடுவீங்களா? ஒரு நாள் நம்ம வீட்டுல சோறு தின்னதுக்கே வீம்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணவ அந்த கிழவி. இவ தினமும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறதும் உன்ன மாமான்னு கூப்பிடுறதும் தெரிஞ்சா சும்மாவா இருப்பா? கண்டிப்பா ஒரு பிரளயமே நடக்கும். நான் வேணா ஒரு கட்டிங்க போட்டு போய் ஒரு அலப்பறைய கொடுத்துட்டு வரவா? யாரு நீ? சேர்த்தான், பேசாம போய் தூங்க சித்துப்பு. அத்த இங்க பாருங்க, இப்ப நம்ம அந்த ஜோதி கூடயும் சண்டை போடாம அம்மா கிட்டையும் கோச்சிக்காம என்ன பண்ணலாம்? என்ன செஞ்சா அந்த கிழவி ஜோதியை தூக்கி போட்டு மிதிக்கும்? அவ என்ன செஞ்சாலோ அதையே நீ திருப்பி செஞ்சான? புரியல. அவ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரையும் முறை வச்சு கூப்பிட்டு எம்பிட்டு பண்ணா. இத மட்டும் நீ செஞ்சுபிடு மருமோனே, நாச்சியார் புறத்தோட மொத்த கதையுமே மாறும். அத்த, நீங்க விசில் அடிச்சாலே நான் அலப்பறைய கொடுப்பேன். இப்ப கூட சேர்ந்து கைய வேற தட்டுறீங்கள, சும்மாவா இருப்பேன்? நாளைக்கு பாருங்க உங்க மருமகனோட பட்டாசான அலப்பறைய. வணக்கம் சார். நியூஸ் பேப்பர் வந்துருச்சா? வந்துருச்சு, எடுத்துட்டு வா. சார், பேப்பரை அவர் உள்ள எடுத்துட்டு போயிருக்காரு. இதை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். நானும் அவர்கிட்ட கேட்டேன் சார், மார்னிங் நியூஸ் படிக்கலைன்னா சார் கோவப்படுவார்னு. அதுக்கு அவரு நான் தான் சீஃப் கெஸ்ட்டு, கெட்லைன்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்லைங்க சார், மற்றவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு விளையாட்டு செய்தி தான் சொன்னார் சார். யாரா அவன்? சீதா, சீதா, யாரோ பேப்பர் வாங்கிட்டு வந்தாங்களே, யாருது? தெரியலங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்.
சாவி இருக்கா பாருங்க. எங்க சாவி டேய் எழுந்துறங்க இந்த. எங்க அமைதியா இருங்க, நான் போய் பாட்டியை கூட்டு வரேன். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கீழே அந்த எந்த பையன்? கார்த்தி சோதி எங்க போச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கார்த்தி வீட்டுக்கு போகவும் வரவுமா தான் இருக்கு. காலை வணக்கம் அம்மாச்சி. என்ன பாக்குறீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏய் யாருடா அம்மாச்சி? உன்ன அப்பச்சே நான் கூட நீங்க எனக்கு அம்மாச்சி இல்ல. இதோ நிக்கிறாரு இவர் வக்கீல். எனக்கு தாய்மாம எல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த கொலவெறியோட பாக்குறானே, அவன் எனக்கு மச்சனும் இல்ல. அதனால உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். ஆனா உங்க பேத்தி ஜோதி தான். நான் அவளுக்கு முறமாமனா? கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? என்னைய மாமான முறை வச்சுதான் கூப்பிடுவாளாம். இது மட்டுமா, உங்க எல்லாரையுமே நானும் முறை வச்சுத்தேன் கூப்பிடணுமா? தம்பி, ஏற்கனவே எல்லாரும் ஒன்னையும் ஜோதியும் பத்தி தப்பா பேசுறாங்க. அதுக்கு இந்த நேரத்துல நீ இப்படி வந்து பேசுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அட அத்தை, நான் என்ன ஜோதிய லவ் பண்றேன்னு சொன்னேனா? இல்ல கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு பொண்ணு கேட்டு வந்தேனா? டேய் போனா போட்டோன்னு 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்தா பொண்ணு கேப்பியா? இன்னைக்கு உன்னை பொணமாக்கி தான்டா விடுவேன். ஐயோ அம்மா தடுக்காதீங்க, நீங்க விடுங்கம்மா. தர்மா தைரியமா நீ சொல்றா, உசுறு மட்டும் போக கூடாது. கை கால் எல்லாத்தையும் ஒச்சமாக்கி விட்டுரு. கேஸ் தானே, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இங்க பாரு, எப்பாடியோ என் மாமனுக்கு கோவம்லாம் வந்துருச்சு. என்ன மாப்பிள பாத்துட்டு இருக்க? ஓ, குறி பாக்குறியா? சீக்கிரமா சுடுயா, இல்லன்னா உங்க அப்பா துப்பாக்கி வாங்கி சுற்ற போறாரு.
சித்ராக்கா அங்க பாருங்க, வீட்டுக்காரருக்கு கை அப்படியே நடுங்குது. பக்கத்துல போய் அப்படியே சப்போர்ட்டா கையை இருக்க பிடிச்சுக்கோங்க. குறி தவறிட போகுது. மவன உன்ன இந்தா எல்லா நேரமும் வெத்து தைரியமும் எகத்தாளமும் உன்னை காப்பாத்திராது தம்பி. உசுறு தப்பி வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. அட 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 சூப்பர்க்கா. இந்த வீட்ல ஆண் சிங்கங்களை விட பெண் சிங்கங்கள் தான் சும்மா அருமையா கர்ஜிக்குது. இத பாராட்டி ஏதாவது ஒரு மெடல் ஒண்ணு கொடுக்கணுமே. இல்லனா இந்த சமூகம் என்னைய மன்னிக்காதுல்ல. டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்பூனு சக்கரை. என்னது? அதான் சுகர் மாமா, சுகரு. அதான் சக்கரை. என் மனசு மாதிரி அப்படியே வெள்ளையா இருக்குமே. அது என்னன்னா, இந்த காஃபியை கலக்கும் போது லேசா சர்க்கரை கம்மியா கலந்துட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அப்படியே கலந்து கொண்டு வந்தீங்கன்னா. ஏய், நானும் படிச்சவனா நாகரிகமா நடந்துக்கலாம்னு பார்த்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே கிண்டல் பண்றியா? என்ன ஒத்தாளு, அதுவும் 10 நிமிஷம். உங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து முறை சொல்லி கூப்பிட்டதுக்கும் பேசுனதுக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நடுமண்டையில தீய கொளுத்துன மாதிரி அப்படியே ஆளாளுக்கு சூடாறீங்க. நித்தமும் உங்க பேத்தி என் வீட்டுக்கு வந்து என்ன முறை சொல்லி கூப்பிடுறப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவ என் வீட்டுக்கு வர்றத நிறுத்துற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்து போவேன். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. தடுத்து வேணா பாருங்க. அப்பதானே என் திமுறோட அளவு என்னன்னு நான் சோதிச்சு பார்க்க முடியும். மாப்பிள, முட்டை பாயிற காலைய அடக்குனாதானே ஜல்லிக்கட்டுக்கு பெருமை. என்ன நான் சொல்றது? இல்லையா அம்மாச்சி? ஐயோ, இந்த மரட்டு பயல அன்பால மாத்திடலான்னு தப்பா கொம்பு சேவி விட்டுட்டியே ஜோதி. இன்னைக்கு இந்த வீட்டுல என்னென்ன ரணகளும் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை போலீஸுக்கு ஜெயராமா, போன் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போடு. போடுங்க போடுங்க. போங்க, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அப்பதான் அப்பச்சி, அந்த பையன் எம்பிட்டு நேரம் இங்க இருக்கணும்னு நினைக்கிறானோ இருந்துட்டு போட்டோம். அது